அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் ஜெபத்தினாலும் கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலும் 1 மாத காலம் வெளிநாட்டில் ஊழியம் செய்துவிட்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஒரு 20 தடவை பிரசங்கம் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ரேடியோவிலும் கான்ஃபரன்ஸ், கன்வென்ஷன், லேடிஸ் மீட்டிங் எல்லாவற்றிலும் பேசுகிற கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கு எனக்கு இருந்த பலனை விட அங்கே எனக்கு பலன் அதிகமாக இருந்தது, கிருபை அதிகமாக இருந்தது, ஆண்டவருடைய தயவும் அதிகமாக இருந்தது. அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தற்கொலையிலிருந்து, விவாகரத்திலிருந்து, பலவிதமான மன அழுத்தத்திலிருந்து மக்களை விடுவிக்க கர்த்தர் வசனத்தை பயன்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்காக ஜெபித்த கர்த்தருடைய பக்தர்களே, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த மாதம் இன்னும் 2 கூட்டத்திற்கு நான் போக வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரை நான் பிரியப்படுத்த வேண்டும். ஐ ப்ளீஸ் காட் அட் எனி காஸ்ட். என் வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும் என் தேவனுக்கை பிரியப்படுத்துவது என் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது. மனிதனை பிரியப்படுத்துறவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க முடியாது. இஃப் யூ ப்ளீஸ் பீப்புள், யூ சீஸ் டு பி a servant of God. ஆனால் ஆண்டவரை பிரியப்படுத்துறவர்களுக்கு என்றைக்குமே ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். நினைப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாய் கர்த்தர் நமக்காக செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, இந்த இதயம் உணரவும் இல்லை. அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? வேதத்தில் தேவனை பிரியப்படுத்தின ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி தேவனை பிரியப்படுத்தினார்கள், அதனால் அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னவென்று உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். சீரியா ராஜன் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளோமா இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியான் அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். நாகமானை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவன் பெரிய பராக்கிரமசாலி, படைத்தலைவன், அந்த நாட்டிற்கே ரட்சிப்பை கொண்டு வந்தவன். ஆனால் என்ன சொல்கிற குஷ்டரோகி. உன்னை குறித்து பல காரியத்தை புகழ்ந்து சொல்கிற மக்கள் ஒரு ஆனால் என்று ஒன்று சொல்வார்கள். பார்த்தீங்களா? மிகவும் நல்லவர், ஆனால் அவருக்கு ஒரு கேன்சர் வியாதி இருக்கிறது. இவன் மிகவும் நல்லவர், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் என்று மக்கள் ஒரு ஆனால் போடுறாங்க பாருங்க. அந்த ஆனாலை மாற்றுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாத ஒரு மனுஷன் ஆண்டவரை பிரியப்படுத்தினான் என்ற வேதத்தில் சரித்திரமே கூறுவதில்லை. ஆண்டவருக்கு பிரியப்படுத்த வேண்டும் என்றால் எப்பொழுதும் அவன் கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். அந்த நாகமான் தன்னுடைய தேசத்திலே அவன் ஒரு அடிமை பொண்ணை கொண்டு வந்தான். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு வேலைக்காரி பெண். தன்னுடைய எஜமாட்டிக்கு வேலைக்காரியாக அவனை கொடுத்திருந்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீட்டிலே வேலைக்காரி தான், ஆனால் அவள் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவள், யாவே தேவனை ஆராதிக்கிறவள், தன் தேவனை அறிந்த ஒரு பெண்மணியாக இருந்தாள். அதற்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எந்த வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருந்தாலும், சின்ன வேலையோ பெரிய வேலையோ, எந்த வேலை இருந்தாலும் தன் தேவனை அறிந்த ஜனம் பராக்கிரமம் செய்யும். இவள் ஒன்று கண்டுபிடித்தால் தன்னுடைய வீட்டு எஜமான் குஷ்டரோகியா இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தாள். அப்பொழுது தன் எஜமாட்டியை பார்த்து, எங்கள் தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்திலே சென்றால் எஜமானுக்கு கட்டாயம் சுகம் கிடைக்கும் என்று சொல்கிறார். என்ன கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இந்த பெண் என்ன செய்தால் தெரியுமா? தன் தேவனை குறித்து சாட்சி சொன்னாள். வேலை ஸ்தலத்தில் நீங்கள் சாட்சி சொல்வீர்களா? பிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், அவருடைய பெயர் இயேசு என்று நீங்கள் சொல்வீர்களா? இந்த சுவிசேஷமானது பிரசங்கமாய் அறிவிக்கப்படாது, சாட்சியாக அறிவிக்கப்படும். பரிசுத்தாவி வரும் பொழுது நீங்கள் யாராய் மாறுகிறது தெரியுமா? பிரசங்கியாக அல்ல, சாட்சியாய் மாறுகிறீர்கள். நான் பெற்ற இந்த இன்பத்தை இந்த வையகம் பெற வேண்டும் என்ற துடிப்பு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கும். தன் தேவனை அறிந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். இவள் சொன்ன வார்த்தையை அந்த எஜமான் கேட்கின்றான். அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு புறப்பட்டு போகின்றான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, வேலைக்காருடைய பேச்சை ஒரு எஜமான் கேட்க வேண்டும் என்றால் அந்த வேலைக்காரி உண்மை உள்ளவள் என்பதை அந்த வீட்டிலே அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். போத்திபார் வீட்டிலே
யோசேப்பு உண்மை உள்ளவன் என்று கண்டு அந்த எஜமான் அந்த வீட்டுக்கு அவனை அதிகாரியாய் மாற்றுகிறார். அடிமையாகத்தான் கொண்டு வரப்படுகிறார்கள் இவர்கள் எல்லாரும், ஆனால் அதிகாரியாய் மாறுகிறார்கள். அவருடைய பேச்சே எஜமாட்டி கேட்கிற அவளுக்கு மாறுகிறது என்றால், வேலை ஸ்தலத்திலே அவள் ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறவர்களாய் மட்டுமல்ல, ஆண்டவருக்கு பிரியப்படுத்துகிற உண்மையுள்ள சாட்சியாக இருந்திருக்கிறார்கள். இன்றும் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்களோ அங்கே ஆண்டவரை பிரியப்படுத்துகிற, ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிற உண்மையுள்ள நபராய் நடந்து கொள்வீர்களானால் நிச்சயமாய் அந்த இடத்தில் இருக்கும் எஜமானுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அப்படியே தான் நாகமான் புறப்பட்டு போகின்றான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் வாழ்க்கையிலே சில எண்ணங்கள் இருந்தது. நான் ஒரு பெரிய படைத்தலைவன் அல்லவா, என் தேசத்திலிருந்து நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறேன், அது சாதாரண ஒரு தேசம் தானே, அங்கே இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் தானே, நான் போன உடனே அவர் என்னை வரவேற்பார், என்னை குணமாக்குவருடைய கரத்தை என் தலைமையில் வைப்பார், எனக்குரிய கனத்தையும் எனக்குரிய மரியாதையும் கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்போடு அவன் வருகிறான். பாருங்கள், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தான் 7 தினம் முழுகிற போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தில் மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா? அவனை பார்ப்பதற்கு மறுத்துவிட்டு, யோர்தானிலே போய் நீ மூழ்குவாயானால் உன் குஷ்டரோகம் 7 முறை நீ மூழ்குவாயானால் உன் குஷ்டரோகம் சுகமாகும் என்று தன் வேலைக்காரத்திலே சொல்லிவிடுகிறான். இவனுக்கு மிகவும் அவமானப்பட்டது போன்று அவன் உணர்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளை கர்த்தரிடத்தில் நாம் போகும் பொழுது ஊழியர்கள் சில காரியத்தை சொல்லுவார்கள். முழங்கால் படியிடு, உபவாசம் பண்ணு. நீ ஒரு பெருமை உள்ளவனாக இருந்தால் நிச்சயமாக இதற்கு நீ கீழ்ப்படிய மாட்டாய். ஏன் நான் முழங்கால் படியிட வேண்டும், ஏன் உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எப்படி தாழ்மை உள்ளவர்கள் என்று தெரியும்? சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம் அல்லவா? யோர்தான் நதியிலே போய் நீ 7 முறை மூழ்க வேண்டும் என்று சொன்னது அவனுக்கு கடினமாக இருந்தது. எங்கள் தேசத்திலே ஆறுகள் இல்லையா, ஏன் இந்த தேசத்தினுடைய யோர்தானிலே நான் மூழ்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ளாக இருந்தது. வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் நீ யோர்தானுக்கு வர வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவாவுக்கு ஒரு யோர்தான், யோவான் சாலங்கனுக்கு ஒரு யோர்தான், எலியாவுக்கு ஒரு யோர்தான், மட்டுமல்ல இயேசுவுக்கும் கூட ஒரு யோர்தான். வாருங்கள், ஆற்றிலே முழுகுங்கள், ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளை, தண்ணீரில் இறங்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் என்று என் வேதம் சொல்கிறது. அதுதான் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிற ஒரு அனுபவம். நாம் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று பசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது சகல ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம். ஏன் நான் தண்ணீரில் மூழ்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கின்றீர்களா? சுத்தமாக வேண்டும் என்றால் தண்ணீருக்குள் இறங்கித்தான் ஆக வேண்டும். அவன் மிகவும் கோபத்தோடு நின்று கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய வேலைக்காரர் அவனை பார்த்து, தகப்பனே, தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது இத்தனை அதிகம் என்றார். ஸ்நானம் பண்ணும், நீ சுத்தமாவீர். எவ்வளவு சிம்பிள்! என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, எத்தனையோ மதங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. மதத்திலும் மனிதன் செஞ்ச பாவத்தை தானே தீர்க்க வேண்டும் என்று அந்த மதம் சொல்கிறபடியால் மனிதன் படும் பாடு பெரும்பாடு. ஆனால் கிறிஸ்தவம் மிகவும் எளிதான ஒன்று. நீ தண்ணீரிலே மூழ்கு, நீ சுத்தமாவாய். எவ்வளோ எளிமையான ஒன்று! என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் தண்ணீரிலே மூழ்கினான், 7 முறை மூழ்கினான், அவன் சுத்தமானான் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது தன் கூட்டத்தோடு தேவனுடைய மனுஷனை திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது உமது அடியேன் கையிலே ஒரு காணிக்கையை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். இஸ்ரவேலில் இருக்கும் தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்று நான் அறிந்தேன். எப்பொழுது? 7 முறை தண்ணீரில் மூழ்கின பொழுது அவன் சுகமடைந்து இந்த சாட்சியை சொல்லுகின்றான். என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளையே, கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது, நீ எதிர்பாராத, நினைத்தே பார்க்க முடியாத பெரிய அற்புதத்தை நீ பார்க்க முடியும். உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உடனே உண்டாகும்.
உடனே கீழ்ப்படிந்த உடனே உனக்கு அந்த அற்புதம் நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். இதுவரையிலும் ஆண்டவர் எத்தனையோ முறை உன்னிடத்தில் பேசியும் நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறபடியால் தான் இந்த வேதனையிலே போய்கொண்டிருக்கிறார். சரீர வேதனை, மனநோவு, அநீத நடுவரின் தீர்ப்பு, பலவிதமான குடும்ப பிரச்சனைகள், சரீரத்தில் வியாதிகள், சொல்ல முடியாத ஏக்கங்கள், தவிப்புகள், மனக்குழப்பங்கள், தூக்கமில்லாத இரவுகள். ஏன் இந்த காரணமில்லாத காயங்கள் உனக்கு? ஆண்டவர் சொல்வதை கீழ்ப்படிந்து விட்டால், அவரை பிரியப்படுத்தி விட்டால் உன் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தமக்கு பயந்தவருடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். மகனே, மகளே, உன் மன விருப்பம் என்ன என்று கேட்கிற ஒரு தேவன். நான் சொன்னேனே, நீ நினைப்பதற்கும் நீ கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் ஆண்டவர் செய்வார். ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். இந்த நாகமா நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். இந்த அழுகி போன நாரி போன உடம்பு ஒரு சிறு குழந்தையின் உடம்பாக மாறும். அவனுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும். தீட்டான வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள் அவன் மாறுகிறான். பயந்து பயந்து ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்த வாழ்க்கை போதும், தைரியமாக 4 பேரோட உட்காரக்கூடிய ஒரு இடத்திற்கு அவன் வந்து விட்டான். ஏன்? கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். பாருங்கள், இப்பொழுது அவன் கொண்டு வந்த எல்லா பரிசு பொருட்களையும் தீர்க்கதரிசிக்கு அவன் கொடுக்கிறான். அதற்கு அவர் நான் வாங்குறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். வாங்க வேண்டும் என்று அவன் வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அவன் என்ன கொண்டு வந்தான் என்று பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருப தருகிறேன் என்று அப்படி அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு வந்தான். எவ்வளோ பெரிய காணிக்க! 1000 ரூபாய் காணிக்க வைத்தாலே மனிதனை பிரியப்படுத்துகிற எத்தனையோ தீர்க்கதரிசிகள் உலகத்தில் உண்டு. இவ்வளோ சேக்கல், 6000 சேக்கல் பொன் என்று சொல்லிவிட்டால், ஐயோ, நாகமானை உட்கார வைத்து அவனுக்கு பொன்னாடை போட்டு மாலை போட்டு தலையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டி அவனை குணமாக்கி இருப்பாங்க. ஆனால் இது வேறு விதமான ஊழியம். என்ன ஊழியம்? கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஊழியம். அவர் என்ன சொன்னார்? நான் வாங்குறதில்லை. அவன் காணிக்கையை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று மிகவும் பிடிவாதமாய் கேட்டுக்கொள்கிறான், வருந்தி கேட்டுக்கொள்கிறார். ஆனால் தீர்க்கதரிசியோ எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஏன் வேண்டாம் என்று சொன்னார்? கர்த்தர் சொல்லும் பொழுதுதான் வாங்குவார். கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னால் வாங்க மாட்டார். ஏன் இப்பொழுது காணிக்கை கொடுத்தால் வாங்கக்கூடாது? இதில் என்ன தவறு இருக்கிறது? சுகம் அடைந்ததற்காக ஒருவன் கொடுக்கிற காணிக்கையை வாங்கிவிட்டால், பணத்தை கொடுத்துத்தான் இந்த சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று தவறுதலாய் அவன் பேசி விடுவான் அல்லவோ? பணத்தினால் சுகம் வருகிறதில்லை, பரிசுத்த தேவனால் தான் சுகம் வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த எத்தனையோ பேர் பணத்தை கொடுத்து விட்டு தன் வரத்தை விற்றுக்கொண்டு பணத்தை வாங்கிவிட்டு தன் வரங்களை விற்கிறார்கள். ஆண்டவர் பெயரை சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறார்கள். இப்படி செய்கிற அத்தனை பேருக்கும் ஆக்கினை தீர்ப்பு வரும். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். விலையேறப்பட்ட வரங்களை விலை கிரயமாக்குகின்ற மக்களை இந்த உலகத்திலே நான் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாய் வாங்கலாம். கர்த்தர் சொன்னாரா வாங்கி கொள்ளுங்கள். ஆனால் கர்த்தர் சில காலங்களிலே நீங்கள் வாங்கக்கூடாது என்று சொல்லுவார். அப்பொழுது கீழ்ப்படிவது தான் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். அப்பொழுது அவன் என்ன சொன்னான் பாருங்கள். 2 கோவேறு கழுதையின் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியனுக்கு கட்டளை வேண்டும். உமது அடியன் இனி கர்த்தருக்கு அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்கத்தனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமக்கு அடியனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நான் அவருக்கு கையிலாக கொடுத்து ரிம்மோன் கோயிலே பணிய வேண்டியதாகும். அப்படியே ரிம்மோன் கோயிலிலே நான் பணிய வேண்டியதாக இருக்கும் காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். 2 பொதி மண் மட்டும் அவன் கேட்கிறான். இஸ்ரவேலிலே இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு தேவன் இல்லை. ஆனால் என்னுடைய வேலை ஸ்தலத்திலே ரிம்மோன் கோயிலுக்கு என் எஜமானோடு போகும் பொழுது அவருக்காக கையிலாக கொடுக்க நான் பணிந்து கொள்ள வேண்டியது இருக்கும். இந்த காரியத்தை கர்த்தர் மன்னிப்பாராக. ஆனால் அந்த இடத்திலே தேவனுடைய மண்ணின் மேல் நான் நிற்பேன். ஐ ஸ்டாண்ட் இன் த ஹோலி கிரவுண்ட். அதற்காக
அந்த கோயிலும் கூட, எருமோன் கோயிலில் கூட இந்த மண்ணை நான் போட்டு எனக்காக ஆண்டவருக்காக நிற்பதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிற அளவிற்கு இந்த நாகமான் மனமாற்றம் அடைகிறான். மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ அற்புதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எவ்வளவோ நன்மை செய்து நம் தேவன் ஒருவரே தேவனை நிரூபித்து காண்பித்த பிறகும் கூட நம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறோம். சுகம் கிடைத்த பிறகு பின்வாங்கி போய்விடுகிறோம். சுகம் அல்லாவிட்டால் பரீட்சை எழுதும் பொழுது, வேலை கிடைக்க இன்டர்வியூ போகும் பொழுது, எங்கிருந்தால் நமக்கு பணம் வேண்டியது வரும் பொழுது, ஐயோ பரிசுத்தமாக நடந்து கொள்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நீ சொல்வதெல்லாம் கேட்போம் என்று சொல்கிறோம். ஆனால் பிரச்சனை தீர்ந்தவுடன் மறுபடியும் பழைய வாழ்க்கை போய்விடுகிறோம். ஆனால் நாகமானை பாருங்கள், இனி திரும்பி பார்க்க மாட்டேன். எந்த தேவன் உண்மையான தேவன், எந்த தேவன் குஷ்டரோகத்தையே குணமாக்குறவன் என்று நான் கண்டுகொண்டேனோ அன்றே என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம், இனி ஒரு தேவனுக்கு நான் பணிந்து கொள்வதில்லை என்று நாகமான் தீர்மானம் எடுத்தான். பாருங்கள் அவன் எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்தினான் என்று நீங்கள் பாருங்கள். கர்த்தரை பிரியப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். நமக்கு பணம் கிடைப்பதோ, புகழ் கிடைப்பதோ, பதவி உயர்வு கிடைப்பதோ, பிள்ளை கிடைப்பதோ, திருமணம் நடப்பதோ, வீடு கட்டுவதோ அல்ல. எல்லா காரியத்திலேயும் எனக்கு அற்புதம் செய்த தேவனை நான் கனப்படுத்துவேன், அவரை நான் பிரியப்படுத்துவேன். ப்ளீஸ் ஹிம் அட் எனி காஸ்ட். ஐ வாண்ட் டு ப்ளீஸ் ஹிம். ஆண்டவரை நான் பிரியப்படுத்துவேன். இங்கே எப்படி எலிசா பிரியப்படுத்தினான் தெரியுமா? நாகமான் கொடுத்த பொன்னையும் பொருளையும் அவன் வாங்கவில்லை. பொன்னும் பொருளும் அல்ல, என் தேவன் எனக்கு கொடுத்த அபிஷேகம் விலையேற பெற்றது. வெரி காஸ்ட்லியஸ் than silver and gold. ஆகவே நான் விலை பேச மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தான். பாருங்கள், அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கதை, வாட் இஸ் ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப்? உன் வாழ்க்கையில் பிரதானம் என்ன? பொன்னா பொருளா? என் இயேசுவே எனக்கு பொன்னான இயேசு, அவரே எனக்கு சொக்க வெள்ளியும் சுத்த பொன்னுமாக இருப்பாராக என்று பக்தர்கள் சொன்னார்கள். ஆனால் பாருங்கள், அந்த வேலைக்காரனை பாருங்கள். எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான், கேயாசி. அவன் நாகமானை பின்தொடர்ந்து செல்கிறான். அப்பொழுது நாகமான் எதிர்கொண்டு இரத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுக செய்தான். தீக்கதரின் புத்தரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலைதேசிலிருந்து என்னிடத்திலே வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களை தர வேண்டும் என்று கேட்க, என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவுசெய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியும் 2 பைகளிலே 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு சுமந்து போக தன் வேலைக்காரனும் 2 பேர் மேல் வைத்தான். எலிசா வேண்டாம் என்று சொன்னதை கேயாசி கேட்டுவிட்டு, ஐயோ இவருக்கு ஞானமே இல்லை, எவ்வளவோ பொன்னும் பொருளும் வந்திருக்கிறது, இதை வாங்காமல் போகிறாரே, ஐயோ எல்லாவற்றையும் இழக்கிறோமே என்று சொல்லி இந்த நாகமான் பின்னால் ஓடுகிறான். ஓடி ஒரு பொய் சொல்கிறான். 2 பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து விட்டார்கள், எங்கள் எஜமான் அனுப்பி இருக்கிறார், வஸ்திரங்கள் வேணும், பொன் வேண்டும் என்று கேட்கிறான். அவன் தாராளமாய் நாகமான் கொடுக்கிறான். கொடுப்பதற்குத்தானே ஆவலோடு வருகிறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த எத்தனையோ பேர் நாகமான் பின்னால் ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். பொய் சொல்கிற தீர்க்கதரிசிகள், கர்த்தர் உரைக்காதிருந்தும் உரைக்கிற தீர்க்கதரிசிகள். எலியாவுடைய வரம் ரெட்டிப்பா எலிசாவிலே வந்தால், எலிசாவை விட ரெட்டிப்பாக கேயாசிக்கு வந்திருக்க வேண்டும். இந்த மேன்மையை, தன் அழைப்பின் மேன்மையை உணராதவனாய் ஆண்டவர் அவனுக்காக கொடுத்த இந்த விலையேற பெற்ற அழைப்பை அவன் விலைக்கரையமாக்குகிறான். மனசாட்சி இல்லாமல் போய் சொல்லுகிறான். இப்பொழுது பாருங்களே, அப்பொழுது இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர் கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கிய திரும்பின போது, என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களை வாங்குறதுக்கு இது காலமா? நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நரமான குஷ்டரோகியாய்த்தான் அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். தெரியாத நினைக்கிறீர்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். இன்று ஜெபிக்க வேண்டும். மறைவான குற்றத்துக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே. அவருடைய கண்கள் வானத்திலிருந்து நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது.
நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனையை கூட தூரத்திலிருந்து கர்த்தர் அறிகிறார். நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போகும் பொழுது, ஆகாய விமானத்தில் பயணம் செய்யும் பொழுது அதிகமாக வாயின் எல்லாமே குடிப்பாங்க. எவ்வளோ வேணால் குடிக்கிறதுக்கு அந்த ஆகாமத்தில் கொடுக்கப்படும். அதுக்கு மேலே எவ்வளோ சினிமானா பார்க்கலாம். ஒவ்வொருத்தருடைய இருக்கைக்கு பின்னாலும் சினிமா ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லாரும் இரவு முழுவதும் சினிமா பார்த்துக்கணும். 9 hours ஜேர்னினா 10 மணி நேரம் பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவருக்கு முன்பாக நான் சொல்கிறேன், என் கண் அந்த பக்கம் திரும்புவதே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 பக்கம் முன்னாள் எல்லா இடம் படம் சினிமா ஓடிட்டு தான் இருக்கும். கண்ணை மூடிக்கொண்டு தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் என் மனசு, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கிறேன் அப்பா, ஒரு வினாடி இமைப்பொழுது என்னை கைவிட்டால் நான் ஆண்டவரே இந்த உலகத்தில் இந்த பிளேனே கிராஷ் ஆகிடும். இந்த பிளேனே அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகிடும். பிளேன் ஆகாய விமானத்தில் ஓடுது பாருங்களேன். எவ்வளோ பெரிய பிளேன், ஒரு 200 ஒரு 1000 பேர் இருக்கிற பிளேன் ஆகாய விமானத்தில் பறக்குன்னு பாருங்களேன். ஒரு பேனை மேலே போட்டால் கீழே வருது, ஆனால் ஆகாய விமானம் பறக்குது. இந்த ஆகாய விமானம் பறக்கிறது கடவுள் ஒரு தாங்கும் கிருபையை கொடுத்து தான் ஒரு தீர்க்கதரிசி அதற்குள்ளே வைத்து கொண்டு போகிறார், ஊழியக்காரை வைத்து கொண்டு போகிறார். எங்கள் நிமித்தமாக அந்த பிளேனானு கிராஷ் ஆகாமல் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது பிளெயினில் நம்ம ஆகாய விமானத்தில் பயணம் புரியும் பொழுது கர்த்தர் பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? நிச்சயமாக பார்ப்பார். பிரசன்ஸ் ஆஃப் காட், ப்ளீசிங் காட். இப்படி கர்த்தருக்கு பிரியமாக பிரசங்க கேட்டுக்கொண்டே இருக்குது. எவ்வளோ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் தெரியுமா? எனக்கு செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ண மெசேஜெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். என் தூக்கம் வரவன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கும் தெரியுமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, மறைவான குற்றத்துக்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும். கேயாசி குஷ்டரோகியாய் மாறிப்போனான், இனிமேல் அவன் எங்குமே நிற்க முடியாது. இந்த வசனம் எனக்கு பிடித்திருக்கிறது பாருங்கள். பணத்தை வாங்கவும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரை வாங்குவதற்கு இது காலமா? இன்றைக்கு நான் கேட்கிறேன். அன்றைக்கு எலிசா கேட்டதை இன்றைக்கு நான் கேட்கிறேன். இது காலமா? சினிமா பார்ப்பதற்கும், சினிமா பாணியிலே பாடல்களை எழுதி ஆடுவதற்கும், தவறான உறவுகளுக்குள் செல்வதற்கும் இது காலமா? ஆடம்பரங்கள் சினிமா பாணியிலே, உதட்டிலே சாயங்கள், கண்ணிலே கருமை எழுதுவது, காலிலே கொலுசு போடுவது, சிலம்பொலிக்கு நடப்பது, இப்படிப்பட்ட நவநாகரிகங்கள் கர்த்தருக்கு பிரியமா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கொஞ்ச காலம் பூமியில் வாரப்போகிறோம். ஆண்டவர் வர்றாரு. இந்த காலகட்டத்தில் ஒரு பயபக்திக்குரிய வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்ம அழைக்கிறாரு. நான் எங்கே போனாலும் இந்த வெள்ளை சாரி தான் போட்டிருக்கேன். அதனால் பெருமையாக சொல்லலை. அதனால் எத்தனை பேர் என்கிட்ட ஜெபம் பண்ண வர்றாங்க தெரியுமா? ஐயோ, யூ ஆர் டிஃபரெண்ட், யூ டேட் டு பி டிஃபரெண்ட், யூ ஹேவ் த ஹோலி கோஸ்ட், உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியுது, கிட்ட வந்தாலே அதை உணர்றோன்னு சொல்கிறாங்க. ஆமாம், டேட் டு பி டிஃபரெண்ட். சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லார போல் அவங்க தலை வணங்கி நிற்கலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையை நிமிர்ந்து நின்னாங்க. அதனால தான் அன்றைக்கு அக்கினி மத்தியில் கர்த்தர் இறங்கி வந்தார். When you make some sacrifice to please God, He will come down in the midst of the fire. ஆண்டவருக்காக நீ தியாகம் பண்ணுவாயானால், அந்த பரிசுத்த வாழ்க்கைக்காக நீ தியாகம் பண்ணுவாயானால், காலத்தின் அருமையை உணர்வாயானால், நிச்சயமா நீ அக்கினியில் நடந்தாலும் கூட வருவார், ஆழியிலும் கூட வருவார், மண்ணையின் பள்ளத்தாக்கிலும் கூட வருவார், உன்னோடு கூட இருப்பார். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவரை பிரியப்படுத்தினால் அவர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். உன்னுடைய மன விருப்பம் என்ன? உலகத்தான் அல்ல, நீங்கள் உலகத்தான் அல்ல. யூ ஆர் டிஃபரெண்ட். ப்ளீஸ் காட் அட் எனி காஸ்ட். கர்த்தரை பிரியப்படுத்துங்கள். மற்றவர்கள் போல நம்ம அல்ல. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, பரலோகம் பரிசுத்தமான ஒன்று. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் என்றால் என்ன? தேவன் நேசிக்கிறது நேசிப்பது, தேவன் வெறுப்பது பரிசுத்தம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 8ஆம் மறுபடியும் கியாசி வருகிறான். அந்த ராஜா அவனை பார்த்து, எலிசா காலத்தில் நடந்த அற்புதத்தை எல்லாம் கொஞ்சம் சொல்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, சூனேமிலே ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ இருந்தாள்.
அவளுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது. எலிசா ஜெபம் பண்ணின போது முதிர் வயதில் அந்த அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது ஒரு நாள் மரித்து விட்டது. ஆனால் அந்த சுனேமியாலோ அந்த எலிசாவுடைய படுக்கையிலே குழந்தையை வைத்துவிட்டு கர்மேலே போய் அவரை அழைத்து கொண்டு வந்தபோது அந்த குழந்தை மேலே விழுந்து அவர் ஜெபம் பண்ணி அந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்தார் என்று அவர் சொல்கிறார் இந்த அற்புதத்தை. அப்பொழுது அந்த சுனேமியால் அந்த இடத்துல வந்திருக்கிறாள். ஐயா, தீர்க்கதரிசி சொன்னதுனால ஊரில் பஞ்சம் இருக்கிறது, 7 ஆண்டு காலம் வெளியூரில் இருந்தேன், இவ மறுபடியும் நான் வந்திருக்கிறேன், என் வீடும் என் சொத்தும் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவள் கேட்கிறார். அப்பொழுது ராஜா அவளுடைய வீடு அவளுடைய உடைமைகளை கொடுப்பது மட்டுமல்ல, 7 ஆண்டு காலம் எவ்வளவு வருமானம் வந்ததோ அதையும் அவளுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், கீழ்ப்படிந்த சுனேமியாளுக்கு எல்லாமே திரும்பி கிடைத்தது. அப்பொழுது இந்த கேயாசை நினைத்திருப்பான், ஐயோ நானும் கீழ்ப்படிந்திருந்தால், தேவனை பிரியப்படுத்தியிருந்தால் இவ்வாறு எனக்கும் அநேக ஆண்டுகள் இழந்து திரும்ப கிடைத்திருக்குமே. ஆனால் பாவியான நான், ஐயோ பொன்னும் பொருளையும் விரும்பி நான் போய் கீழ்ப்படியாதவனா மாறினபடியால் இன்றைக்கு ஒரு குஷ்டரோகியாய் மாறினேனே என்று அவன் நினைத்திருக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இந்த சுனேமியால் கீழ்ப்படிந்தால் ஆகியால் 7 மடங்கு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். 7 ஆண்டு காலம் அவள் இழந்த எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. நீயும் கீழ்ப்படிந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் 7 ஆண்டு காலம் ஆசீர்வாதம் போல 7 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். எலிசா சீரியா தேசத்துக்கு வந்தபோது ஆசைகளை நோக்கி, உன் கையிலே ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரை விசாரிக்க சொன்னான். ஆசைகள் தமஸ்குவின் சகல உச்சிதங்களினாலும் 40 ஒட்டகங்களிலும் சுமையான காணிக்கை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கேட்க சொன்னார் என்றான். எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும் என்றான். ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றார். பாருங்கள், இப்படி என்ன காணிக்கை கொண்டு வருகிறான் பெனதாத்? பெரிய ஒரு காணிக்கை, 40 ஒட்டகங்களில் உசிதமான சகல பொருட்கள் காணிக்கை எடுத்து கொண்டு வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இப்பொழுது எலிசா இந்த காணிக்கையை வாங்கவில்லை என்று வேதம் சொல்லவில்லை. நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் உன்னை அதிகாரி ஆக்குவார். பெனதாத் பிழைப்பானா என்று கேட்பதற்கு அவன் ஆசைகளை அனுப்பின போது அவன் பிழைப்பான், ஆனால் ஒரு நாள் அவன் மரித்து விடுவான்னு சொல்லி உண்மையா சொல்றாரு. ஆனால் இத்தனை பெரிய காணிக்கை அவருக்கு வருகிறது, 40 ஒட்டகம், நிறைய உசிதமான பொருட்கள் வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இஸ் worth it if you please him, all the blessing will come after you. உனக்கு பின்னால் ஓடி வரும். ஆண்டவருக்கு மட்டும் அவர் சொல்கிற வேலையில் வேண்டான்னா வேண்டாம்னு சொல்லி அந்த ஒரு தியாகத்தை பண்ணும் பொழுது அது பன்மடங்காக பெருக்கி கூட்டி கர்த்தர் கொடுப்பார். ஆச்சரியமாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கீழ்ப்படிந்து அவரை பிரியப்படுத்துகிற ஒரு மகனாக மகளாக நீங்கள் மாறுவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. என் வாழ்க்கையில் நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், என்ன வந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் எனக்கு விரோதமாக வந்தாலும், ஐ டோன்ட் கேர், ஐ வாண்ட் டு ப்ளீஸ் ஹிம் அட் எனி காஸ்ட். ஐ எம் பெண்டிகாஸ்ட். ஜெபிப்போமா? அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு போதித்தரலும். எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின ஆண்டவரே, உண்மை பிரியப்படுத்தாமல் வேற என்ன எங்களுக்கு இருக்கிற இந்த உலகத்தில்? உங்க பிரியமா வாழாம வேற என்ன லாபம் இருக்கிற இந்த உலகத்தில்? உங்க பிரியமாய் வாழும் பொழுது ஊட்டி கொடுப்பீரப்பா, பெருக்கி கொடுப்பீரப்பா, ஆசீர்வாதங்களை ஒட்டகமா அனுப்புவீர் ஆண்டவரே. எண்ணிலடங்காத ஆசீர்வாதம், நினைத்து பார்க்க முடிய ஆசீர்வாதம், கவுண்ட்லெஸ் பிளெஸிங் எல்லாம் அனுப்புவீங்கப்பா. உனக்கு நன்றி தகப்பனே. சத்ருவானன் பக்க வழியாய் நுழைவதற்கு சுருக்கு வழி காட்டும் பொழுது அவனுக்கு ஏத்து நின்று போராடி ஜெயம் பெற்று கர்த்தருடைய சித்தம் செய்து உம்மை பிரியப்படுத்த என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு நீ உதவி செய்வீராக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.